ரவீனா அவங்க இனிமேல் சீரியல்ல நடிக்க முடியாது, ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க, இனி எந்த நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்க முடியாதா? ஜோதிகா அவங்க பாட்டு வைக்க இப்படி ஒரு காரணமா? வயசு ஆக ஆக என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கறத பார்க்கலாம். செந்து பைரவி சீரியல்ல கமிட் ஆயிட்டு அப்புறம் அந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்க பிக் பாஸ் ரவீனா. அதுக்கப்புறமா சின்ன திரையில் வேற சீரியல்லையோ ரியாலிட்டி ஷோக்கள்லயோ இவங்க கலந்துக்க முடியாதுன்னு ரெட் கார்டு எல்லாம் போடப்பட்டிருந்துச்சு. இந்த தகவல் வந்து 2 நாளா பயங்கரமா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இது குறித்து ஒரு சில பத்திரிகைகள் வந்து விசாரிச்சிருக்காங்க. அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி செந்து பைரவி இந்த சீரியல் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல்ல 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை, அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கதைன்னு சொல்லலாம். ரவீனா அவங்க அதுல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு கொஞ்ச நாள் அவங்க ஆளவே காணல அப்படின்னு சொல்லலாம். ஆனா ப்ரோமோக்கள்ல எல்லாம் அவங்க வந்தாங்க, அப்புறம் காணாம போயிட்டாங்க. இந்த நிலையில திடீர்னு என்ன நடந்துச்சோ தெரியல. ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னாடியே சில நாட்களுக்கு முன்னாடி சீரியல்ல இருந்து வெளியேறுவதா ரவீனா சொன்னாங்க. லீட் ரோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசப்பட்டதாகவும், ஆனா கமிட் ஆனதுக்கு அப்புறம் 2 ஹீரோயின்களோட கதை அப்படின்னு தெரிய வந்ததுனால அவங்க வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனா ரவீனா அவங்க எந்த ஒரு காரணமும் சொல்லல. திடீர்னு அவங்க வந்து அந்த தொடர்ல இருந்து வெளியே வந்ததுனால தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அந்த தொடர்ல கமிட் ஆயிட்டு அப்புறம் வெளியேறினதுனால வருங்காலத்துல எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் அவங்க பங்கேற்க முடியாதபடி ரெட் கார்டு தர பிக் பாஸ் ஷோல கண்டஸ்டன்ட்டா ஒருத்தரா கலந்துட்டு பிரபலமானவங்க தான் ரவீனா. விஜய் டிவில டெலிகாஸ்டான மௌனராகம் 2 சீரியல்ல நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அவங்க ரீசெண்டா விஜய் டிவில டெலிகாஸ்டான ஒரு முக்கியமான சீரியல்ல நடிக்க கமிட் ஆயிருந்தாங்க. ஆனா திடீர்னு அந்த சீரியல்ல இருந்து அவங்க விலகிட்டதா தகவல் வந்தது. இதை தொடர்ந்து அந்த சீரியலோட தயாரிப்பு நிறுவனம் சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துல ரவீனா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதாவும், இதனால ரவீனாவுக்கு ரெட் கார்டு தடை விதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுக்கு ரவீனா என் மேல தயாரிப்பாளர் சங்கத்துல புகார் கொடுக்கப்பட்டது உண்மைதான், ஆனா எனக்கு எந்த விதமான ரெட் கார்டு தடை எல்லாம் கொடுக்கல, அந்த பிரச்சனை பேசி முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.